நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு எடுத்து நல்லா அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் அதில் வதங்கினா போதும், முழுசாலாம் வதங்க தேவையில்லை. 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்டேஜில் இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கிரேவி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் அது நல்லாவே இருக்காது. இப்போ இதை தாளிக்கிறதுக்காக நான் 2 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 1 ஸ்டாரு, ஒரு 4-5 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை அதில் சேர்த்து இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி, வெங்காயம் அதை அரைச்சி எடுத்துருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு மசாலா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்காக 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுனால நான் ஒரு பாதி கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டு அதில் சேர்த்துடலாம். இப்போது அந்த நண்டில் மசாலா நல்லா ஊறினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நண்டு அந்த மசாலாவுக்கு உள்ளே இருக்க மாதிரி வச்சுருங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அதை கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நண்டு அந்த கிரேவியில் ஊறி வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். குழம்பு மாதிரி வேணும், தண்ணியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்றதுனால நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இட்லி, தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.